friends, welcome to Ari and Crafter. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே அது என்னன்னு தெரியும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். என்னென்னா நான் ரேஷன் சாரீ தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் சாரீ இருந்தாலும் எடுக்கலாம், இல்லைனா காட்டன் பீட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் தட்டு எடுத்திருக்கேன், பக்கெட்டோட மூடி எடுத்திருக்கேன். இது பாருங்கள் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்மால் பிக், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் எடுத்துக்குங்க. அதவங்க மூடி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். மூடி இல்லாதவங்க உங்ககிட்ட தட்டு இதை விட பாருங்கள் பெரிய சைஸ் மூடி எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மூடியை எடுத்துக்குங்க. இப்போ இந்த ரேஷன் சாரியை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்று கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதாவது இன்னொரு பகுதி பிளைனாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதே போல் எடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டு சைடு நம்ம வச்சு பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் சேமாக பண்ணோன்னா என்ன பண்ணுங்கள், இந்த பிளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒரு சைடு பிளைனும் இன்னொரு சைடு இந்த மாதிரியே நான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி எடுத்துக்குங்க. என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த தட்டை இந்த மூடியை வச்சுக்குங்க. இல்லை தட்டு எடுத்து யூஸ் பண்ணுற நம்ம பெரிய சைஸ் எடுத்து பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், சாக்கு வச்சு நீங்கள் இந்த ரவுண்டை சுற்றி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அதுக்கேற்றப்பல உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வேஸ்ட்டு கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதுவும் எடுத்து வச்சுக்குங்க. இப்போ சுற்றி நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், பெரிய மூடி எடுத்து நம்ம வரையும் போது உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்குது. அப்போ நீங்கள் சின்னதாக எடுத்து வரையும் போது இதோட சைஸும் கம்மியாகும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 3 டைப்பில் நான் மூடி 2 டைப்பில் மூடி ஒரு தட்டு எடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னு நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் அழகாக போட்டுட்டோம். போட்ட பிறகு என்ன பண்ணி இப்போ 2 கிளாத் இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறா போல் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிசர் வச்சு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதில் கட் பண்ணிட்டோம். இப்போ 2 கிளாத் இருக்குது பாருங்கள், இதே போல் கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இது தனியாக வச்சுக்குங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இதிலே கூட நீங்கள் கிளாத் இருந்தால் எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இதே போல் இருக்கிற கிளாத் எடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதே கிளாத்தில் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது தெரியாமலேயும் போகும், புரியாமலேயும் இருக்கும். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இதே போல் இருக்கிற ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் சைடாக நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி நேராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வராது. நீங்கள் சைடாக போடுங்க. ஏன்னா ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு 1.5 இன்ச்சில் நீங்கள் இந்த லைன் நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த ரேஷன் பொருள் ஈஸியாக சோஃபா கவர் எப்படி தைக்கலாம் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க்கு நான் மேலே தரேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இதே போல் 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டு இப்போ இது தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி பண்ணோன்னு நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி வச்சுக்குங்க.
இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த 2 சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 சர்க்கிளை எடுத்துக்குங்க. இப்போது நீங்கள் டிசைனர் கிளாத் எடுத்தீங்கன்னா அந்த டிசைனர் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. கீழே இருக்கிற கிளாத்தோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. வெளிப்பகுதி வந்து நீங்கள் ப்ளைனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. நல்ல பக்கம் மட்டும் உள்ளே இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடுவோம். ஆனால் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கட்டும். இப்போ இந்த ரேஷன் புடவைனால இது 2 பக்கமே பாருங்கள் சேமாக தான் இருக்குது. ஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ண, இதில் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதாவது நீங்கள் பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க பழகுறீங்கன்னா நீங்கள் இந்த டேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்க்கிள் வரைஞ்சி அது மேலேயே நீங்கள் லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கங்கே நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பு வந்து ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு முக்கியமான டிப்ஸ். இல்லைனா இப்போ நல்லா தெரிஞ்சவங்க சைடில் வந்து நீங்கள் அடிச்சிட்டு போகலாம். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டால் போதும். மார்க் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிஷினில் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சர்க்கிள் ஷேப்பு வந்து அழகாக வந்துடும். கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது கிராஸ் பீஸ் எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட் எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வேறு த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்குங்க. 2 சைடு எடுத்துக்குங்க. 2 எடுத்துக்குங்க. இப்போ வந்து இது ஆப்போசிட் சைடாக நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து சைடாக வந்து நீங்கள் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, சைடாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, கிளாத் வந்து நல்லா தூக்கி விட்டுட்டு 2மே ஒன்றா இருக்கிறப்போல பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, இப்போ என்ன பண்ண அடுத்தது பண்ணும்போது இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் விரித்து விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிக்கும் போது இது வந்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அதே போல் நீங்கள் வந்து இந்த கிளாத்தை வந்து நல்லா கொஞ்சம் சைடாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்த கிளாத்தை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறப்பல நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த சைடு இருக்குது. நான் அப்போ வந்து இது கட் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து வச்சுட்டு, ஏன்னா ஏற்கனவே டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். உங்களுக்கு இது தனியாக வீடியோவாக வேணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா துணியும் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாற்றி தைச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் திரும்ப பிரித்து நீங்கள் தைக்க வேண்டியது வரும். ஸோ பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ஸ்டிச் பண்ண பகுதி வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது இங்கே இப்படி இருக்கிறப்பல வச்சுக்கிட்டு இப்போ மேலே வந்து ஈவனாக நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி மறைச்சிட்டு இப்போ இந்த சைடு 2மே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃபோல்டு பண்ணி மறைச்சிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண நம்ம எந்த லென்த்துக்கு எடுத்துருக்கோமோ
பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து இது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போட பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம் கிராஸ் பீஸ். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நல்ல பக்கத்தை வந்து நீங்கள் உள்ளுக்கா வைக்கணும். 2 சைடு இருக்கிற நல்ல பக்கமும் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிற போல் வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அடித்து திருப்பும் போது நல்ல பக்கம் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். இப்போது ஃபுல்லாகவே சர்க்கிள் நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் இன்ச்சு நம்ம நோட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 1/2 இன்ச் நோட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதே போல் வரைஞ்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஷேப்பில் அழகாக வந்துடும். ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் கட் பண்ண அந்த கிளாத்தும் மேலே இருக்கிற கிளாத்தும் வந்து ஒன்றா இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த கிளாத்தில் மட்டும்தான் இது தைக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட வந்து காட்டன் கிளாத், டிசைனர் கிளாத் இருந்தாலும் நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் வந்து அந்த சர்க்கிள் மேலேயே நீங்கள் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அது மேலே ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த த்ரெட்டு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். சேம் கலர் த்ரெட் எடுத்தால் உங்களுக்கு தெரியாது. இதே போல் பொறுமையாக நீங்கள் டேர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் இந்த டெய்லரிங் வீடியோ மட்டும் இல்லாமல் 6 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் ஒர்க் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் பேசிக்காக என்னென்ன எனக்கு தெரியுமோ அதை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு லைக் கொடுங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம டர்ன் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் தெரியும். நான் மீதி இருக்கிற பகுதியை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிறா போல் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும், நீங்கள் ஃபுல்லாக வந்து அதை தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா நல்ல பகுதி வந்து நீங்கள் மேலே வந்துடும். நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மீடியம் சைஸ் எடுத்து பெரிய சைஸ் எடுத்து நம்மளுக்கு வந்து இந்த அளவு தான் வந்துருக்கு. அப்போது நீங்கள் வந்து இது ஃபினிஷிங் அப்போ உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்லித்தரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இதெல்லாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து அழகாக வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸ் வந்து எடுங்க. இப்போ இந்த கார்னரில் நம்ம வந்து அழகாக இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ நான் இந்த சைடே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஈவனாக இருக்கிற போல் கட் பண்ணிவிட்டு இப்போது இதை மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கார்னரில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லை நீங்கள் நடுவில் மிடில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் தைக்கிறா போல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த சர்க்கிள் ஷேப் வந்து இருக்கணும்.
ரொம்ப இழுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அந்த கார்னரில் இருக்கிறாப்புலே இருக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஷேப்பும் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது. சர்க்கிள் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், நான் எங்கேயுமே இது பண்ணல. அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கணும். நீங்கள் த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இந்த த்ரெட்டு வந்து நான் எடுப்பேன். ஏன்னா இதே நான் ப்ளூ கலர் எடுத்தேன்னா உங்களுக்கு நான் எங்கே ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியாது. உங்களுக்கு வீடியோ தெரியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த கிளாத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ். பாருங்கள், இது வந்து இழுத்து தைக்காமல் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நான் இதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இப்போ வந்து இதை பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து எங்கன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு சென்டர் மிடில் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? 4 இது வந்து வருப்பார். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மிடில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே போல் இதுவும் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மிடில் கண்டுபிடிச்சிக்குங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது லைன் தெரியும் பார்த்தீங்களா? நான் அந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதே போல் 4 லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ இதில் கார்னரில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து லைன் வரையணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த சைடை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. நீங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். 4 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து இது முடிகிற இடத்துல வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 4 சைடும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்குங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ண, இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து பாதி அளவு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 டைல் வந்து நல்லாவே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த எக்ஸஸாக கட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் பாதி ஸ்டிச் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே வந்து பஞ்சு நம்ம போடணும். இப்போ என்ன பண்ண, ஸ்டிச் பண்ண பகுதியை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு இதுவும் வந்து பிடிச்சிக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபோல்டிங் வந்து இப்போ வந்து இதை வந்து நீங்கள் மடிக்கணும். அது வந்து பாருங்கள், இதோட நடுவில் சென்டரில் கோடு வரைஞ்சோம் பார்த்தீங்களா?
அதை வந்து நேராக இருக்கிறாப்புல பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சென்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த சென்டரை வந்து நீங்கள் இருக்கிறாப்புல பார்த்து நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கும், நல்லாவே தெரியும் பாருங்கள். இந்த சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த ஃபோல்டு பண்ண பகுதியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். நல்லாவே தெரியும் பாருங்கள், 4 கார்னர் 4 இது வரும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து விட்டுணும், ஏன்னா அதுக்குள்ளே பஞ்சு போடணும். ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடை வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும் பாருங்கள். அந்த ஃபோல்டிங் நல்லாவே தெரியும் பாருங்கள், 4 இதுவும் இருக்கிற போல் இருக்கும். இப்போ நம்ம இது ஃபோல்டு பண்ணும்போது நம்ம லைன் வரைஞ்சிருப்போம்ல, அப்போ அந்த லைன்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் மிஷினில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கார்னரில் ஒன்றா இருக்கும். உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ வந்து கேப்பு ஒரு சைடு நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், கொஞ்சமாக நம்ம தையல் போட்டு விட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு கிளாத்தை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டு வச்சுருப்போம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து வந்து நீங்கள் இதுக்குள்ளே போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட பஞ்சு இருந்தாலும் நீங்கள் வந்து பஞ்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். நான் இதுக்குள்ளே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேப் இருக்கிற இடத்துல கிளாத்தை வேஸ்ட்டு கிளாத்லாம் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் பாதி தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தையல் வந்து ஊசிலே நீங்கள் வந்து நார்மல் ஊசிலே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எட்ஜ் இருக்குன்னா எட்ஜில் போடாதீங்க, நல்லா தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. சேம் கலர் கிளாத் வந்து த்ரெட்டு வந்து எடுங்க. இந்த ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து மறித்து விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எங்கே இது வந்து டஃப்பாக இருக்கும்னா, நம்ம 4 சைடு வந்து நான் 2 சைடு ஸ்டிச் பண்ண சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு ஒன்று வந்து பாதியிலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் நம்ம வரைஞ்ச லைன் தெரியும். அங்கே வந்து ஸ்டிச் மடித்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக 2 சைடு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அடுத்த 2 சைடு வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் தெரியும். அந்த லைன் மேலே நீங்கள் வரைஞ்ச லைன் மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஒரு சைடில் மட்டும் கேப்பு விட்டு வச்சுருக்கோம் பார்த்து, அந்த இடத்துல மட்டும்தான் கிளாத்து போடணும். இப்போ பாருங்கள், கிளாத்தை போட்டு இப்போ கேப் இருக்கிற இடத்துல நம்ம வந்து த்ரெட்டில் சாதாரண ஊசியில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜஸை மட்டும் நம்ம மடக்கி விட்டுலாம். இதை ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ரேஷன் புடவையில் தான் நான் சொல்லித்தரேன். நம்ம பெரிய சர்க்கிள் வச்சு கிளாத்தை கட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, இந்த சின்ன சைஸ்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த குஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பாருங்கள், இது வந்து மினி குஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சர்க்கிள் ஒரு சைஸ் வந்து பெருசாக நீங்கள் வந்து கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு பண்ணும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகான ஒரு மினி குஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதிலே பாருங்கள் ப்ளைனாக இருக்குது, ஏன்னா ஜாயின் பண்ண இடம் வந்து ப்ளைனாக இருந்தது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பட்டனை வச்சு அது மேலே கிளாத்தை சுற்றி நம்ம விற்கும் கடையில் அது வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் பார்லர் பீடும் கோல்டன் கலர் பீடும் நான் வச்சு நார்மல் ஊசியில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சோஃபாவில் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ பாருங்கள், இது வந்து சோஃபாவில் அழகாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மினி குஷன் தான். இது உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நான் சொன்ன அந்த சர்க்கிள் ஒரு அளவை வந்து பெருசாக நீங்கள் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை போல்
குட்டி குட்டி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை போல் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.